ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அடுத்ததான் இன்னொரு வாட்டி நான் ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன். அந்த வீடியோவும் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் 100 கிராம்னா எண்ணெயும் 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து 1 கிலோ அளவுக்கு ஆல்ரெடி நான் எப்போவுமே சொல்கிறது தான் 200 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணணும். நெய்யாக இருந்தால் மட்டும் 50 கிராம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக இருந்தால் திகட்டும். அதனால் எண்ணெய் மட்டும் 200 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதில் பாதி தான் நெய் போட்டிருக்கேன், 100 சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணி பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், பிரியாணி பீசஸ் எல்லாமே போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் வந்து ஒரு கோல்டன் கலரெல்லாம் பொன்னிறமாக வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் பிடியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெயிலே மிளகாய் பிடி போடும்போது கொஞ்சம் நல்ல கலர் கொடுக்கும் பிரியாணி. ஸோ அதனால் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும், 1 கிலோவுக்கு 1.5 ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பிடி ஆட் பண்ணி அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு இஞ்சி, 50 கிராம் அளவுக்கு பூண்டு, அதை நல்லா கிரைண்ட் பண்ணி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடி பிடிக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன மெஷர்மெண்ட்டில் வந்து வெங்காயம் தக்காளி போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு வாட்டி பிரியாணி செய்யும்போது மெஷர்மெண்ட் வந்து வெங்காயம் தக்காளி அளவு வந்து மாற்றிருப்பேன். இந்த வாட்டி போட்டது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம், 400 கிராம் அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த சிக்கனை வந்து போட்டுடலாம். தக்காளி வந்து எப்போவுமே நல்லா மேஷ் ஆகணும் இல்லை, இந்த சிக்கன்லாம் போட்டதுக்கப்புறமா நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய பிரியாணிக்குன்னு கேட்டதுனால அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 கிலோவுக்கு வந்து 200 கிராம் அளவுக்கு தயிர் வந்து கரெக்டாக இருக்கும். 200 கிராம் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா எலுமிச்சை பழம் வந்து கரெக்டாக இருக்கும். எலுமிச்சை பழத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அரிசி வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன் அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் மூடி வச்சிடுறேன். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ண போகிறோம். மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து அரிசி நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன், தண்ணி எதுவுமே இல்லாமல். அரிசி எல்லாமே போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்போவுமே புதினா வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. ரொம்ப புதினா போட்டிங்கன்னா
அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதனால் புதினா வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், முக்கால் பதம் வெந்திருக்கு. தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம லோ ஃப்ளேம் வச்சிடலாம். இது வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருந்தோம். இதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ நம்ம தம் போட்டுடலாம். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கலர் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது வந்து கொஞ்சமாக கரைச்சிட்டு மேலே லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா ஆப்ஷனல் தான் இது, வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுடலாம். கீழே தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே வெயிட் வச்சு ஓப்பன் பண்ணியும் பார்த்துடலாம். ஒரு 20 நிமிஷம் தம் போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. பாருங்கள், பிரியாணி பீசஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. சூப்பராக பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. நாங்கள் போய் இப்போது சாப்பிட போகிறோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். நாங்கள் பிளேட்டில் ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. கலர் வந்து உங்கள் ஆப்ஷனல் தான். நீங்கள் போட்டுக்கணும்னு நினச்சா நீங்கள் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா வேண்டாம். இப்போது நான் வந்து இது வந்து போட்டுக்கிட்டேன், பிளேட்டில் போட்டுட்டேன். ஆனியன் ரைத்தா வச்சுக்கிட்டேன். இப்போது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்ம சூடாக இருக்குது. சூடாக இருக்கிறதுனால என்னால் ஆவிரி பறக்க சூடாக இருக்குது. ஆனியன் ரைத்தா வச்சு சிக்கன் பீஸ் வச்சு பிரியாணி சாப்பிட வேண்டியதுதான். எப்போவுமே வந்து இந்த பிரியாணி சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன் பீஸோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் சூப்பராக இருக்கும். என்னோட டேஸ்ட் வந்து இதுதான். சிக்கன் பீஸும் பிரியாணி வச்சு சாப்பிட்ணும். தனியாக குஸ்கா சாப்பிடாம எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன் பீஸாவது இருக்கணும். அந்த மாதிரி சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லுங்கள். நாங்கள் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.